ஒரு ஊர்ல ஒரு சின்ன ஏழை குடும்பம் இருந்தது. அதுல 3 பேர் இருந்தாங்க. அப்பா சுரேஷ், அம்மா பத்மா, அவங்களோட 10 வயசு பொண்ணு பிரியா. பத்மாவுக்கு பிரியான்னா ரொம்ப உயிர். சுரேஷ் ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்தான். அவன் ஒரு பெரிய குடிகாரன். அதனால சம்பாதிக்கிற எல்லாத்தையும் குடிக்கிறதுக்காகவே செலவழிச்சுக்கிட்டு இருந்தான். குடும்பத்துக்காக எதுவுமே கொடுக்க மாட்டான். அவன் எப்ப பார்த்தாலும் பத்மாவை திட்டிக்கிட்டே இருந்தான். அதோட பிரியாவோடையும் சரியாவே பேச மாட்டான். இதனால பத்மாவும் பிரியாவும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பிரியா அவளோட பொம்மையோட விளையாடிக்கிட்டு இருந்தா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு ரூபா அவகிட்ட வந்து, பிரியா வாப்பா எங்க வீட்டுக்கு, நான் உனக்கு ஒண்ணு சாப்பிட கொடுக்கறேன். ஓ என்ன, அப்படி என்ன சாப்பிட கொடுக்க போற எனக்கு? எங்க அப்பா ஒரு பீட்சா வாங்கிட்டு வந்திருக்காரு, ரொம்ப சுவையா இருக்கு, அத நீ சாப்பிட்டேன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். பீட்சா? பீட்சான்னா என்ன? உனக்கு பீட்சான்னா என்னன்னு தெரியாதா? சரி, எங்க வீட்டுக்கு வந்து நீ சாப்பிட்டு பார்த்தேன்னா அது என்னன்னு உனக்கே தெரிஞ்சிடும். பிரியாவும் ரூபாவும் ரூபாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து பீட்சா சாப்பிடுறாங்க. பிரியா பீட்சாவை ஒரு கடி கடிச்சதும் அவளுக்கு அதோட சுவை ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஹே ரூபா, இந்த பீட்சா ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அப்பா எங்க இருந்து வாங்கிட்டு வந்தாரு? நானும் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்றேன். ஊருக்கு வெளியே சிட்டிக்கு போற ரோடு ஒன்னு இருக்குல்ல, அங்க ஒரு கடை இருக்கு, எங்க அப்பா அங்கிருந்து தான் வாங்கிட்டு வந்தாரு. பிரியா பீட்சா சாப்பிட்டதும் வீட்டுக்கு போறா. போனதும் அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா நான் ரூபா வீட்ல என்ன சாப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா? என்னத்த பெருசா நீ எங்க சாப்பிட்ட? அது அப்பா, அவ எனக்கு பீட்சா கொடுத்தா. நீங்களும் எனக்கு ஒரு பீட்சா வாங்கி தர்றீங்களா? அது சரி, உனக்கு பீட்சா வாங்கி கொடுக்கறதுக்கு தானே நான் தினமும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். பீட்சாவும் இல்ல ஒண்ணும் இல்ல, பாப்பா. பிரியா அவங்க அம்மா கிட்ட போய் அழுதுகிட்டே சொல்றா, அம்மா பாருமா, அப்பா என்ன திட்டுறாரு. நான் வெறும் பீட்சா தானே வாங்கிட்டு வர சொன்னேன், அதுக்காக அப்பா ஏன் இப்படி எல்லாம் திட்டுறாரு? உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாத கண்ணு. சரி அழுகாத, நான் உனக்கு பீட்சா வாங்கி தரேன். சூப்பர்மா. பத்மா பிரியாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பல இடத்துல வேலைக்கு போறா. அப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கிடைச்ச பணத்துல பிரியாவுக்காக பீட்சா வாங்கறதுக்கு கடைக்கு போறா. ரூபா சொன்ன அதே கடைக்கு போய் பிரியாவுக்காக ஆசையா பீட்சா வாங்குறா. பீட்சாவோட வீட்டுக்கு போற வழியில ஒரு பெரிய கார் வந்து அவ மேல மோதிடுது. பத்மா அப்படியே கீழே விழுந்து இறந்தும் போயிடுறா. பக்கத்துல யாருமே இல்ல. டிரைவர் இத பார்த்து பயந்து போய் அங்கிருந்து வேகமா போயிடுறான். ராத்திரி ஆயிடுது. பிரியா அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அம்மா வீட்டுக்கு வரதுக்கு இவ்வளவு நேரம் பண்ணதில்லையே, என்னாச்சோ தெரியலையே. பொறுக்க முடியாம அவ அம்மாவை தேடிக்கிட்டு போறா. எங்க தேடியும் அவளுக்கு அவங்க அம்மா கிடைக்கல. அப்படியே தேடிக்கிட்டு வரும்போது ரோட்ல அவங்க அம்மா விழுந்து கிடக்கிறத பாக்கறா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அம்மா என்னாச்சுமா, எழுந்துருமா. அவங்க அம்மா ரத்தத்துல இருந்ததை பார்த்து பயந்து போன பிரியா அவங்க அப்பாவையும் மத்தவங்களையும் கத்தி கூப்பிடுறா. அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பத்மாவோட இறுதி சடங்க முடிக்கிறாங்க. பத்மா போனதுக்கு அப்புறம் பிரியா வீட்டுல தனியா உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மாவும் போயிட்டாங்க, அப்பா எப்பயும் குடிச்சுக்கிட்டே இருக்காரு, வீட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் எப்படி வாழ்றது? எனக்கு வீட்டு வேலை செய்ய கூட தெரியாதே. அவ ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தப்போ அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. எனக்கு சமைக்க தெரியாதுதான், ஆனா சப்பாத்தி நல்லா பண்ணுவேன், அதனால நான் சப்பாத்தி பண்ணி விற்க போறேன். அவ எல்லார் வீட்டுக்கும் போய் இத சொல்றா. அவங்க எல்லாரும் அவ நல்லா வரணும்னு வாழ்த்து சொல்றாங்க. அவ எப்படியோ கஷ்டப்பட்டு சின்னதா சப்பாத்தி பண்ற வியாபாரத்தை ஆரம்பிக்கிறா. ஆனாலும் அதுல வர்ற பணம் அவளுக்கு பத்தல. ஏன்னா அவ பண்ற சப்பாத்தி நல்லா இருந்தாலும் நிறைய பேர் அவகிட்ட வாங்க வரல. பிரியாவுக்கு எப்படி மிச்ச வாழ்க்கையை ஓட்டுறதுன்னு ரொம்ப கவலையாயிடுது. எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. அப்போ பத்மா சூனியக்காரியா மாறி அவளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. அந்த கோரமான உருவத்தை பார்த்த உடனே பிரியாவுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. பயத்துல அவ பெருசா கத்துறா. யார் நீ இங்க எதுக்காக வந்த? திடீர்னு என் கண்ணு முன்னாடி நீ எப்படி வந்த? கண்ணா, நான் தான் உன்னோட அம்மா.
எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ என்னோட ஆத்மா சூனியக்காரியா மாறிடுச்சு. ஏன்னா உனக்கு பீட்சா கொடுக்கணுங்கிற என்னோட ஆசை நிறைவேறல. அதனால நான் சூனியக்காரியா மாறிட்டேன். என்ன, நீ என்னோட அம்மாவா? பிரியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவ அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறா. 2 பேரும் அழறாங்க. நீ இந்த வீட்டை நடத்துறதுக்காக சப்பாத்தி செஞ்சு வித்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆமாமா, ஆனா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பத்தவே மாட்டேங்குது. என்கிட்ட ஒரு அருமையான வழி இருக்கு. என்னம்மா, என்ன வழின்னு சொல்லு. நான் சாகிறதுக்கு முன்னாடி பீட்சா கடைக்கு போனப்போ அங்க ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு. இப்பெல்லாம் நிறைய பேர் பீட்சா சாப்பிடுறாங்க. அதனால நீ சப்பாத்தி பண்றதுக்கு பதிலா பீட்சா பண்ணனா நல்லா போகும், நிறைய பணம் கிடைக்கும். நல்ல வழிதாம்மா. ஆனா பீட்சா செய்யறதுக்கு வேண்டிய மெஷின் எல்லாம் வாங்கணும். அதுக்கு நிறைய செலவாகும்மா. ஆமா, அத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. ஒரு வேலை பண்ணு, நீ சப்பாத்தி மாவுலயே பீட்சா செஞ்சுடு. அது எப்படிமா? நீ எப்பவும் போல சப்பாத்தி செஞ்சுடு. அப்புறம் நான் அதுல என் சக்திய வச்சு சீஸு, காய்கறி, சாஸு எல்லாத்தையும் போட்டுறேன். சூப்பர்மா. அம்மா, உன்னை பார்த்ததும் என் பாதி கவலை தீர்ந்துடுச்சுமா. பாதி கவலையா? மீதி பாதி என்ன கவலம்மா? அப்பா பத்தி தாம்மா கவலை. எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு. அப்பப்ப வீட்டு செலவுக்கு வச்சிருக்கிற பணத்தையும் எடுத்துட்டு போய் குடிக்கிறாரு. நீ போனதுல இருந்து சரியா வேலைக்கும் போறதில்லம்மா. ஓ அப்படியா? அவரை நான் பாத்துக்கிறேன். ராத்திரி சுரேஷ் சாராயம் வாங்கிட்டு ரோட்ல வரும்போது சூனியக்காரி மறைஞ்சு நின்னு அவனை கண்ணா பின்னான்னு அடிக்கிறான். ஏய், யாரது மறைஞ்சு நின்னு அடிக்கிறது? தைரியம் இருந்தா முன்னாடி வா. சூனியக்காரி அவன் 2 கண்ணத்துலயும் மாறி மாறி அடிக்கிறான். சுரேஷ் வலி தாங்காம கத்துறான். ஆனா அவன் குடிகாரங்கிறதுனால யாருமே அவனை காப்பாத்த வரல. சரி சரி, என்ன மன்னிச்சுது. இப்பவாவது சொல்லு, யாரு நீ? எதுக்காக என்ன போட்டு இப்படி கண்ணா பின்னான்னு அடிக்கிற? சூனியக்காரி அவன் கண்ணுக்கு முன்னாடி வரா. அவளை பார்த்ததும் சுரேஷ் பயந்து போறான். ஐயா ஐயா ஐயா, பேய் பேய், காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஏய் சுரேஷ், நான் சாகிறதுக்கு முன்னாடியும் என்னையும் என் பொண்ணையும் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த. நான் செத்ததுக்கு அப்புறம் கூட நீ திருந்தலையே. வெக்கமா இல்ல உனக்கு? ஸ்கூலுக்கு போற வயசுல இருக்கிற பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுறா. நான் என்ன செய்யறது? அவ கிட்ட போய் வேலை செய்ய வேணாம்னு நீயே சொல்லு. என்ன நிம்மதியா குடிக்க விடு. இப்ப கூட நீ திருந்த மாட்டியா? உனக்கு பட்டாதான் புரியும். சூனியக்காரி அவனை பயங்கரமா அடிக்கிறா. சரி சரி சரிம்மா, விட்டுரு. நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. குடிக்கிறத முதல்ல நிறுத்து. என் பொண்ணு கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவளோட வேலையில போய் நீயும் உதவி பண்ணு, போ. அப்புறம் சுரேஷ் பிரியா கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறான். பிரியா குட்டி, என்ன மன்னிச்சுடு. இனிமே நீ என்ன சொல்றியோ அப்பா அதையே செய்யறேன். நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். அவங்க அப்பா இப்படி சொன்னதை கேட்ட உடனே பிரியா ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் அவ வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. அவ சப்பாத்தி பண்ணி பண்ணி அவங்க அம்மா கிட்ட கொடுக்கறா. அவங்க அம்மா அதுல எல்லாத்தையும் போட்டு பீட்சாவா மாத்தி பேக் பண்ணிடுறா. அத சுரேஷ் கொண்டு போய் வீடு வீடா கொடுக்கறான். சுரேஷ் சப்பாத்தி பீட்சா டெலிவரி பண்ற வேலைய ஆரம்பிக்கிறான். சப்பாத்தி பீட்சா கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆயிடுது. எல்லா ஊர்ல இருந்தும் வந்து சாப்பிடுறதுக்கு ஆளுங்க வராங்க. அதனால பிரியாவுக்கு நிறைய பணம் கிடைக்குது. இந்த வியாபாரத்துல நல்ல பணம் வந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம பிரியாவை பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துறலாம். பிரியா நல்லா படிச்சானா அவ வாழ்க்கையில முன்னேறிடுவா. நீ சொல்றது 100க்கு 100 சரி. நானும் அத பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு காலையில போய் ஸ்கூல்ல பேசிட்டு வந்துடுறேன். நானே இந்த வேலைய முழுசா பாத்துக்கிறேன். டெலிவரிக்கு வேற ஒரு ஆளை துணைக்கி வச்சுக்கிறேன். கண்ணு, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க அப்பாவும் திருந்திட்டாரு. நீ ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும். எல்லாருக்கும் உன்னால முடிஞ்ச உதவிய பண்ணு. எனக்கும் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நீ என் கூட இருந்தா நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். கண்ணு, நான் எப்பவுமே உன் கூட இங்க இருக்க முடியாதும்மா. நான் ஒரு சூனியக்காரி. நான் சூனியக்காரியா இங்க வந்தது உனக்கு உதவி பண்ணத்தான். அது நல்லபடியா முடிஞ்சது. இனிமே என் ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்கணும். அம்மா, அப்படி சொல்லாதம்மா. என்னை விட்டுட்டு போகாத. இங்கேயே என் கூடவே இருமா. கண்ணு, நீ கடவுள் மேல நம்பிக்கையை வை. அவன் எப்பவும் உன்னை காப்பாத்துவான்.
அப்புறம் அந்த சூனியக்காரி வானத்துல போய் அப்படியே மறைஞ்சிடுறா.